வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிசியும் பாதாமும் சேர்த்து ஒரு பாயசம், அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஃபஸ்ட்டு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு வெங்காய உருளியில் பால் விட்டுருக்கேன். அது இந்த பக்கம் காஞ்சின்ட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு 1 லிட்டர் பால் காய வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கரண்டி பாஸ்மதி அரிசி, அப்புறம் ஒரு 10 பாதாம் பருப்பு. இதை நல்லா ஊற வச்சு பாதாம் பருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணியெலாம் வேண்டாம். தண்ணியை வடிய விட்டுட்டு வெறும் அரிசியும் பாதாமும் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது காயறதுலேருந்தே பால் எடுத்துக்கலாம். நாம் நல்லா ஒரு கரண்டி பால் சேர்க்குறேன். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஊற வச்ச அரிசியும் பாதாமும் அரைச்சாச்சு. நான் பாஸ்மதி அரிசி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி இருந்தால் அது கூட ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பால் காஞ்சிருக்கு. இந்த அரைச்ச விழுதை சேர்த்து அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலரிடுங்க. இந்த பால்லே வேகணும். பாதாமும் அரிசியும் அந்த பால்லே வேகணும். ஸோ கொஞ்சம் வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம அரைச்ச விழுதை சேர்த்தோம். ஒரு 3/4 வாசி வெந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு பால் இன்னொரு 1 கப்பு விட்டுக்கிறேன். சர்க்கரை ஒரு 1/4 கப்பு சர்க்கரை நான் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். அப்புறம் சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். நம்ம லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம பாதாம் அரைச்சி ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்கிறதுனால இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனாலும் அப்படியே ப்ளைனாக கூட விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாஸ்மதி அரிசியும் பாதாமையும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு தான் அரைக்கணும் பாதாம் பருப்பு. இன்னும் ஒரே ஒரு கொதி வரட்டும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 லிட்டர் பால் விட்டுருக்கோம். ஸோ இது நல்லா ஒரு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாதாம் அரிசியும் சேர்த்த பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்டு ஒரு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கச்சட்டியில் எண்ணெய் விட்டுருந்தோம். நல்லா காஞ்சிருது. ஸோ கடுகு சேர்த்துடலாம். கடுகு, அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு 2 பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம பருப்பு வேகும்போது கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ வறுத்து அரைச்சி பண்ணும்போது கொஞ்சம் பெருங்காயமும் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ இதில் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் சேர்க்குறேன். இந்த பக்கம் சின்ன வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு வறுத்து அரைச்சிக்கிறதுக்கு இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ பெருங்காயம் என்னென்ன போடுறேன்னு சொல்லிடுறேன். பெருங்காயம், தனியா ஒரு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், அப்புறம் வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதுனால சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். ஏன்னா நல்லா காஞ்சிட்டு போக வர அளவுக்கு. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருவோம். அப்புறம் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதையும் சேர்த்துடலாம். நாம்
நல்லா வறுபட்டுருது. ஸோ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். நாம் புளித்தண்ணி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் சேர்க்க போகிறேன். நான் பெருங்காயமும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் இஞ்சி வேணும், இஞ்சி போட்டுட்டு பெருங்காயம் வேண்டாம்னா நீங்கள் விடலாம். இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா உருளைக்கிழங்கை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு தான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உப்பு இப்போ சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்துக்கோங்க, அந்த உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். ஸோ இதை வேக வச்ச உருளைக்கிழங்கு இது கூடவே வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்க்கலாம். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி. மேலே உருளைக்கிழங்கு வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேன். எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து பருப்பு வந்து நல்ல ஒரு பெரிய கரண்டியில் பருப்பு எடுத்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாம்பாருக்கு, அது ஆறி இருக்கும். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் சாம்பாருக்கு வறுத்ததெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்கணும். காரம் வந்து நான் வறுக்கிறதுக்கு ஒரு 5 வரமிளகா போட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து வெல்லம். இது வந்து புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு தான். இது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, பாயசம் வந்து அரிசியும் பாதாமும் சேர்த்து ஒரு பாயசம். அரிசியும் பாதாமும் சேர்த்து நீங்கள் பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.